அது என்னவோ தெரியல மக்களே, நம்ம சொல்ற நபர்களோட எழுச்சி வந்து வேற மாதிரி இருக்கு. அதை நினைக்கக்குள்ள ஒரு ரிவ்யூவரா பார்த்த உடனே சில விடயங்களை நம்ம சொல்றது கரெக்டா இருக்கு அப்படின்னு நினைக்கக்குள்ள சந்தோஷமா இருக்கு. இந்த பிக் பாஸ் தமிழ் எல்லா பிக் பாஸ்லயுமே முதல் நாளே நம்ம வந்து வெற்றியாளர் இவர் தான் அப்படி என்பதை அந்த கிராண்ட் லான்ச்லயே நம்ம சொல்லிடுவோம். அப்ப அவங்க தான் டைட்டில் வந்து வின் பண்ணுவாங்க. நான் ரிவ்யூ பண்ண அந்த 4 சீசனுமே அது நடந்திருக்கு. பிரதீப் பென்னடி விடயத்தில் அவர் உள்ளுக்குள்ள இருந்தாருன்னா அவர் தான் வின்னர். அதுக்கப்புறம் அர்ச்சனா அவர்களை சூஸ் பண்ணோம், அவங்க டைட்டில் வின் பண்ணாங்க. ஸோ இப்போ இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் நான் வந்து கிராண்ட் லாஞ்சில் ஃபர்ஸ்ட் சொன்னது முத்துக்குமரன் அவர்கள் வந்த 18 பேர்ல அவர் தான் டைட்டில் வின்னர். நான் கண்டிப்பா இந்த சீசன் 8 முடியக்குள்ள அவர் தான் டைட்டில் வின்னர், அதுல எந்த சந்தேகமே இல்லை. அடுத்தது 2வது கிராண்ட் லான்ச் நடந்துச்சு. வைல்ட் கார்டு என்ட்ரி 6 பேர் வந்தாங்க. அதுல ராணவ் அவர்களை நான் ஹைலைட் சொல்லியிருந்தேன். கண்டிப்பா இந்த நபர் வந்து மக்களோட செல்வாக்க பெறுவார் அப்படி என்பது என்னுடைய ரிவ்யூல இருந்துச்சு. நான் சொல்லி இந்த டாப் 5 டாப் 3 வரக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு யாருமே நம்பல ராணவ் அப்படின்னு. இப்ப எப்படி இருக்கு ஓட்டிங்ல ஒபிஷியலி நம்பர் 1 அப்படி என்பது வருகின்ற அப்டேட். அன்அபிஷியலா 3வது இடம். வைல்ட் கார்டு என்ட்ரியா வந்து டாப் 3 அதாவது ஓட்டிங்ல 3வது இதுக்குள்ள வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். போன வாட்டி அர்ச்சனா அவர்கள் வந்து அந்த ஓட்டிங்ல முதலாவது வந்து டைட்டில் வின் பண்ணதுக்கு காரணம் ஒரே ஒரு பேரு, மிஸ்டர் பிரதீப் ஆண்டனி. சோ அந்த பிரதீப் ஆண்டனி அவர்களுக்கு நடந்த துரோகம், டைட்டில் வின்னர் அங்கே இருந்த இடத்துல இருந்த ஒரு நபருக்கு உள்ளுக்குள்ள இருந்தவர்களும் கோஸ்டும் பண்ண துரோகம். அதை எதிர்த்து அர்ச்சனா அவர்கள் போராடினாங்க. அதனால பிரதீப் ஆண்டனியோட மக்கள் படை அர்ச்சனா அவர்களுக்கு கை கொடுத்தது. அவங்க டைட்டில் வின் பண்ணாங்க. சரிங்களா, அவங்க சரியான பதவியில் நின்னாங்க. பிரதீப்போட பெரிய ஆர்மி பெரிய துணையா இருந்துச்சு. அந்த டைட்டில் வின்னர் அப்படின்னு இடத்துல இருந்தவர் இல்ல, அதனால அர்ச்சனா அவர்களுக்கு அந்த வெற்றி வந்து கிடைத்தது. வைல்ட் கார்டு என்ட்ரியா வந்து வின் பண்ணக்கூடியதா இருந்தது. ஆனா இந்த சீசன் 8 அப்படி கதை இல்ல. ஆனா அப்படி இருந்து ஒரு ஆளு ஒபிஷியலி முதலாவது இடத்துல ஓட்டிங்ல வந்திருக்கார் அப்படின்னு பாக்குறதும், அன்அபிஷியலி கடைசியில இருந்து 3வது இடத்துக்கு வந்திருக்கார் அப்படி என்பதும் வாவ். சோ இது எல்லாத்தையும் விட நம்ம கரெக்டா கணிச்சோம் இல்ல, அதனை கேட்குள்ள ஒரு பெருமை மக்களே. சரி, இந்த வீடியோல சௌந்தர்யா அவர்களுக்கு மக்கள் கொடுத்த பதிலடி. யாழ்ப்பாணம் ஜாலியிலிருந்து ஒரு சகோதரி அவர்கள் இந்த சௌந்தர்யாவை பற்றி சொன்ன உண்மை. சரிங்களா, அது ஒரு கிழமைக்கு முதலே அவங்களோட சோசியல் மீடியா முக புத்தகத்துல போட்டிருந்தாங்க. பட் இப்ப அவங்க இந்த வீக் ஃபுல்லா பண்ற விடயத்தை பார்க்கக்குள்ள அது உண்மையா இருக்குமோ அப்படின்ற மாதிரி இருக்கு. அதனால அது என்ன விடயம் அப்படின்றத வந்து பார்த்துடலாம். அடுத்தது மக்கள் ராணாவுக்கு கொடுத்த மரியாதை. சரிங்களா, சோ இந்த விடயங்களை பார்க்கலாம். ஃபுல்லா பாருங்க, லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ராணவ் அவர்கள் ஓட்டிங்லாம் ஒபிஷியலி முதலாவது இடத்துல ஹாஸ்டால இருக்கார் அப்படி என்பது என்னுடைய நண்பர் அனுப்பின செய்தி. சரிங்களா, என்னுடைய அப்டேட் பார்ப்பவர்களுக்கு தெரியும் நம்ம 4 வருஷமா எப்படி ரிவ்யூ பண்றோம் அப்படின்னு. அது ஹாஸ்டாரோட அப்டேட் அப்படியே கரெக்டா நம்ம சொல்லியிருப்போம். பல பேர் டைட்டில் இவங்க வின் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சீசன் 5ல ராஜு வின் பண்ண மாட்டாரு, பிரியங்கா வின்னர், நிருப் தான் வின்னர் அப்படின்னு சொல்லக்குள்ள அந்த ஃபைனல்ல என்னென்ன யார் என்னென்ன லிஸ்ட்ல இருந்தாங்க அப்படி என்பதை ஒரு 5 நாளைக்கு முதல் சொன்ன ஒரு நபரை நான் சொன்னது அந்த ஃபைனல் அப்படி நடந்துச்சு. ஸோ எனக்கு வந்து அப்டேட் இப்போ இந்த வாரம் இப்போ இன்னைக்கு ஒரு இந்த வீடியோ போடுறதுக்கு ஒரு 4 மணிக்கு முதல் எனக்கு வந்து அப்டேட் வந்து ராணவ் அவர்கள் ஒபிஷியலி முதலிடம். சௌந்தர்யா எல்லாம் வந்து அன்அபிஷியலா அந்த அம்மா முதலாவது இடத்துல இருந்திருக்காங்க. ஒபிஷியலி இது வரைக்கும் சௌந்தர்யா முதலாவது இடத்துல வரையில. அவங்களுக்கு அந்த பெயிட் போர்ட்ஸ் பெயிட் பிஆர் எல்லாம் அதுல வந்து நிறைய ஐடியாலோட போட முடியாது. சரிங்களா, ஆனா மக்கள் தான் நிஜ மக்கள் தான் வந்து ஹாட்ஸ்டார்ல போட் போடுவாங்க அதிகமா. அந்த ரீதியில இப்ப இந்த வாரம் 6வது வீக் நாமினேஷன் லிஸ்ட்ல வந்து இப்ப ராணவ் அவர்கள் முதலிடத்துல இருந்திருக்காங்க அப்படி என்பது தகவல். வாழ்த்துக்கள் மிஸ்டர் ராணவ். சரிங்களா, அன்அபிஷியலி வந்து 3வது இடத்துல இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நாள் முடிகிறதுக்குள்ள 2வது இடத்துக்கு போயிடுவாரு. சரிங்களா, சோ தரமான செய்யல. சோ இது வந்து மிஸ்டர் ராணவ் அவர்களுக்கு மக்கள் கொடுக்கிற பெரிய ஒரு வாழ்த்து மாலை. வெயிட்டிங் ட்விஸ்ட், இந்த பிக் பாஸ் தமிழோட பெரிய ட்விஸ்ட் இதுதான். சரிங்களா, நான் அவரை பார்த்தோன்னே கணிச்சேன். அவர் வந்த தோரணையும் வேற மாதிரி இருந்துச்சு. சரியா, 6 பேரோட என்ட்ரியையும் பாருங்க, அவரோட என்ட்ரியையும் பாருங்க. அந்த என்ட்ரியை சொல்லும் இவங்க என்ன பண்ண போறாங்கன்னு ராணவோட என்ட்ரியை பார்க்கக்குள்ள நமக்கு தோணிச்சு. சரியா, அதே போல இந்த சீசன் 8ஓட ஃபர்ஸ்ட் கிராண்ட் லாஞ்சில் பாருங்க, அந்த 18 பேர்லயும் முத்துக்குமரன் அவரோட என்ட்ரி வந்து வேற மாதிரி ஒரு வாய்ப்பு தரும். அதே போல எனக்கு ராணவோட என்ட்ரி எனக்கு தோணிச்சு, அது கரெக்டா நடக்குது. ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா போலி சௌந்தர்யா, பிஆர் சௌந்தர்யா எப்படி வேணும்னாலும் வச்சுக்கலாம். அவங்க வந்து ஒரு அந்த சுனிதா அழகா சொல்லியிருப்பாங்க, ஸ்பாயில்டு பிராட் அப்படின்னு, அந்த பணக்கார திமிர்ல இருக்கிற ஒரு ஆளுன்னு. அப்ப பல பேர் புரிந்து கொள்ளல, சுனிதா மீது இந்த வன்மத்தில் அதை கண்டிக்கலையான்னு எனக்கு தெரியல. இப்ப அப்படியே விளங்குது.
அவங்க வந்து 3வது வீக் ஜாக்லின் அவர்களுக்கு பண்ணதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஆள் மாறாட்டத்துல சுனிதா போல பண்ண சொன்னா இந்த அம்மாவை போல பண்ணி இருந்துச்சு. அப்புறம் இந்த வாரம் ஃபுல்லாவே ராணஃப் அவங்க அசிங்கப்படுத்தினது, அதுக்கப்புறம் ராணஃப் மீது அவங்க வன்மத்தை கொட்டினது, பாவித்த வார்த்தைகள் அப்படின்னுக்குள்ள அவங்களுடைய அந்த பணக்கார திமிரு, ஏழைகளை அவங்க மதிக்காத விதம், நடுத்தர வர்க்கத்தை அவங்க மதிக்காத விதம், நான் தான் அப்படின்னு அந்த கர்வம் அது அப்படியே வெளிப்படையா வந்துச்சு. சரியா? அப்ப இத பத்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 வீக்கு முதலே முகப்புத்தகத்துல ஜாழ்ப்பாணத்துல இருக்க ஒரு ஆர்டிஸ்ட், அதாவது அவங்களுடைய சகோதரி வந்து இப்ப இந்தியாவில் ஒரு பெரிய டெலிவிஷன்ல ஒர்க் பண்றாங்க. இந்த சௌந்தர்யா வந்து 2023 ஆரம்பத்துல வந்து ஒரு டிவி சீரிஸ், வெப் சீரிஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அப்ப அதுல வந்து சில பேர் வந்து போய்க்குள்ள இவங்களும் வந்து போயிருக்காங்க. எப்படின்னா இந்த ஆள் தேர்வுக்கு வந்து போயிருக்காங்க. சரிங்களா? அப்போ அந்த ஆடிஷன்ல வந்து இதே மாதிரி ஒரு பிஹேவியர் சௌந்தர்யா பண்ணாங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்காது. நான் வந்து அடுத்தவங்களுடைய வெளியில பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணக்குள்ள வெளியில நடக்கிறத இந்த அறைக்கு இங்க பாருங்க அப்படின்னு நான் சொல்ற ஆள் இல்ல. ஆனா வெளியிலையும் சௌந்தர்யா இப்படி பண்ணி போட்டு வந்திருக்காங்கன்னு அந்த சகோதரி மட்டுமில்ல அவங்களுடைய கமெண்ட் இருக்குல்ல பல பேர் வந்து போட்டிருக்காங்க. நாட்கள் போக அந்த போஸ்டே வந்து வைரல் ஆகும். அப்ப நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ இப்ப சௌந்தர்யாவை பற்றி வெளியில பல பேர் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, அவங்களுக்கு மீட் பண்ணவங்க சொல்ற எல்லாமே பிக் பாஸ்ல அந்த அம்மா பண்ணி கொண்டிருக்காங்க. அவங்களுடைய போலி முகம், சௌந்தர்யா ஒரு ஃபேக்கான ஒரு நபர் அப்படி என்பதை நம்ம வந்து இப்படி ரிவ்யூ போட்டு சொல்ல தேவையில்லை. சிம்பிள். இப்ப 4வது வீக் 5வது வீக் நீங்க பிக் பாஸ் பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக் பாருங்க எவ்வளவு தூரம் அந்த அம்மா ஒரு பச்சோந்தி நிறம் மாறுற வேகத்தை விட இவங்க நிறம் மாறுற வேகம் எவ்வளவு தூரம் இருந்திருக்கும் அப்படி என்பதை உங்களால கணிக்க முடியும். சரிங்களா? சோ அதனாலேயே சௌந்தர்யாவை பல மக்களுக்கு பார்த்ததுமே பிடிக்கல, பல பேருக்கு பார்க்க பிடிக்கல. சரிங்களா? இதுதான் உண்மை. சோ அப்ப மக்கள் வந்து சௌந்தர்யாவை கழுவி ஊத்துறாங்க, ராணஃபை புகழ்ந்து தள்ளுறாங்க. இந்த வீக்கோட ஹைலைட்டே சௌந்தர்யாவோட வீழ்ச்சி. அதாவது ஆல்ரெடி அந்த அம்மா விழுந்துட்டாங்க. அந்த பிஆர் டீம் வந்து அந்த பொய்யான ஒரு பின்பம் வச்சிருந்துல அதை சுக்குநூறா கிழிக்கப்பட்டுள்ளது. அவங்களோட வீழ்ச்சி, ராணஃபோட வளர்ச்சி, சௌந்தர்யாவோட பிஆர் டீமோட வீழ்ச்சி, ராணஃபோட வளர்ச்சி. இது வந்து இந்த பிக் பாஸ் 8 தமிழோட மிகப்பெரிய ஒரு ஹைலைட். சரிங்களா? சோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் அப்படின்றது ரியல் ஃபேஸ், ரியல் கேரக்டர், நல்ல கேரக்டர், அதுக்கு தான் வந்து இம்பார்ட்டனே தவிர பிஆர் வச்சுட்டு டாப் 5 போகலாம், டாப் 3 போகலாம், டைட்டில் வின் பண்ணலாம் அப்படின்னு போகிற நபர்களை நம்ம ஆரம்பத்திலே வந்து துரத்தி விடணும். அப்பதான் இனி வருகிற சீசன்ல பிஆர் வச்சுட்டு போனா இப்படித்தான் மக்கள் செருப்படி தருவாங்க அப்படின்னு ஒரு பயம் ஒன்று வரும். வெளியில வந்து வாய்ப்புகள் இருக்காது அப்படின்னு ஒரு பயம் ஒன்று வரும். அப்பதான் வந்து ரியல் பீப்புளை நம்ம பிக் பாஸ்ல பார்க்க முடியும். பல பேர் வந்து மக்களை நம்பி வருவாங்க, பிஆர் டீமை நம்பி வராம மக்களை நம்பி வருவாங்க. ஸோ அதனால மக்களே போலிகளை துரத்துங்க, நல்லவர்களை பிக் பாஸ்ல வளர்த்து விடுங்க. சரிங்களா? நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி.